அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் கிரகநிலைகள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்க போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன வேண்டுகோள். போன வாரம் 2026ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சரா யார் வருவாங்க, யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். வீடியோ ஆரம்பத்துல ஒவ்வொரு தலைவர்களுடைய சுயஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து அவங்க ஜாதகத்துல இருக்கும் நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஆனா நிறைய பேர் அந்த வீடியோவை முழுமையா பார்க்காம ஆரம்பத்துல மட்டும் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு டேட்டா அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா மக்கள் கிட்ட அது தப்பா போய் சேர்ந்தது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு டைம் கிடைச்சா அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல 20:45 நிமிஷத்துல ஹூ இஸ் சீஃப் மினிஸ்டர்னு கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல இருந்து வீடியோவை பாருங்க. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டும் வரப்போகுது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், சித்திரை 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் கலவையான பலன்களை கொடுக்கும் மாதமா இருக்கும். ஒரு புறம் அதிர்ஷ்டகரமான யோகங்கள் இருந்தாலும் மறுபுறம் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் அதிக கவனம் தேவைப்படும் மாதமா இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்கும். உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்துல உச்சசூரியனோட இணைந்த நிலையில புதாதித்ய யோக அமைப்புல சஞ்சாரம் செய்கிறார். இது உங்களுக்கு கல்வி மற்றும் அறிவு தேடலுக்கு சிறந்ததா இருந்தாலுமே ஆரோக்கியத்துல சில சவால்களை கொடுக்கும். அஷ்டமஸ்தானத்துல சூரியன் உச்சம் பெறுவது அரசு வழி சிக்கல்களை தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால அரசு ரீதியான விஷயங்கள்ல சற்று எச்சரிக்கை தேவை. அதே மாதிரி 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்துல செவ்வாய் சனி இணைவு இருக்கிறது. திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ற விஷயங்கள்ல போராட்டங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது வந்து போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்துல பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் சற்று எச்சரிக்கையான காலகட்டம்னு தான் சொல்லணும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்குள்ள ஏதாவது விரிசல்கள் உண்டாகலாம். உங்க பார்ட்னர்கள் கிட்ட கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது. 10ஆம் இடமான கர்ம தொழில் ஸ்தானத்துல குரு சுக்கிரன் இணைவுங்கிறது இருக்கு. மாதத்தின் 2ஆம் பாதியில 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துல குரு சுக்கிரன் இணைவுங்கிறது இருக்கு. இந்த அமைப்பு இரு பெரும் கிரகங்களுடைய இணைவு உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். உத்தியோகத்துல மாத முற்பாதியில சில நெருக்கடிகள் இருந்தாலுமே 2ஆம் பாதியில, அதாவது மே 15ஆம் தேதிக்கு பிறகு பணிச்சுமை குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மருத்துவம், சட்டம், பொறியியல், வங்கித்துறை மற்றும் ஆசிரியர் சார்ந்த பணிகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகுந்த மேன்மைகளை கொடுக்கும். குறிப்பா மருத்துவர்கள் புதிய அனுபவங்களை பெறுவாங்க. பேச்சு சார்ந்த, அதாவது பேச்சை மூலதனமாக கொண்ட தொழில்கள், உதாரணத்துக்கு கன்சல்டன்சி, மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கு அபாரமான லாபம் கிடைக்கும். ஆனால் புதிய முதலீடுகளை இந்த மாதத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட்டாளிகளோட கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால வெளிப்படையான தன்மையோடு இருக்க வேண்டியது அவசியம். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி இணைவு இருக்கிறதுனால வீண் வாக்குவாதங்கள் வரலாம். சகிப்புத்தன்மையோட விட்டு கொடுத்து செல்வதனால குடும்ப அமைதி நல்லா இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கணும். இந்த மாதத்துல புதிய திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துக்கிறது அல்லது தள்ளி போடுறது நல்லது. இப்போதைக்கு கிரக நிலைகள் திருமண முயற்சிக்கு அந்த அளவுக்கு சாதகமா இல்லைங்கிறது ரொம்ப முக்கியம். மே 15ஆம் தேதி வரைக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மற்றும் நடத்தையில கவனம் தேவை. மே 15ஆம் தேதிக்கு பிறகு குழந்தைகளுடைய நலன்கள் எல்லாமே சீராகும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கும் மாத பிற்பாதியில நற்செய்தி தேடி வரும். 12ஆம் இடத்துக்கு ஏதுவால தொடர் விரய செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். மே 15ஆம் தேதி வரைக்கும் பொருளாதார நெருக்கடிகள் ஒரு சிலருக்கு வந்து போகலாம். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகள் இந்த மாதத்துல உங்களுக்கு பிறக்கும். புதிய கடன்களை வாங்காம இருக்கிறது புத்திசாலித்தனம்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சூரியனால அதிக உடல் சோர்வு, கண் சம்பந்தமான உபாதைகள், பல்வலி மற்றும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செரிமான கோளாறுகள், வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு வந்து போகலாம். உஷ்ணத்தை தரும் உணவுப் பொருட்களை தவிர்த்து மோர், இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்க முயற்சி பண்ணுங்க. பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க.
நெருப்பு மற்றும் மின்சாரம் சார்ந்த சாதனங்களை கையாளும் போது, அதே மாதிரி வாகனங்கள்ல செல்லும் போதும் மிக எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதத்தின் முற்பாதியில மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த வகையில பெரும் குழப்பமும் பயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா மே 15ஆம் தேதிக்கு பிறகு மன தெளிவு கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்க போறீங்கன்னா மே 15ஆம் தேதிக்கு பிறகு முடிவெடுக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல வழிபாடு செய்யறதும், மௌன விரதம் இருக்கிறதும் கோபத்தை குறைக்க உதவும். சனிக்கிழமை தினங்கள்ல நவக்கிரக சனி பகவானுக்கு எல் தீபமேற்றி வழிபாடு செய்யறது தடங்கல்களை நீக்கும். துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறது சனியுடைய பாதிப்பை குறைக்கும். அரசு ஆவணங்கள், குறிப்பா வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் இதர அரசு ஆவணங்களை சரியா வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதத்துல நிதானம் ஒன்றே கன்னிராசி அன்பர்களுக்கு பெரும் சிக்கல்களிலிருந்து காக்கும். அவசர முடிவுகளை தவிர்த்தா வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும். முக்கியமான விஷயம், வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாராக இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி உங்கள் சுயஜாதகப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயம் நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறது முடிவாகும். கிட்டத்தட்ட 80% அளவுக்கு உங்கள் சுயஜாதகம் தான் ஒர்க் பண்ணும். உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில் உங்கள் ஜாதகத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்கங்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறுபடும்ங்கிறத மனசில் வச்சுக்கணும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.